நீங்க பாக்குற இந்த பொண்ணு தான் இந்த ஹோட்டலோட ஓனர். சோ செக் பண்ண வர அப்ப அங்க இருக்கிற பொட்டேட்டோ மேல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கத பாக்குறா. அத பார்த்ததுமே எமோஷனல் ஆகிடுறா. ஏன்னா சின்ன வயசுல அவங்க அப்பா கூட பொட்டேட்டோ விக்கிறப்போ இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்ல ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுவா. அதனால கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் ஆகி வாங்குவாங்க அண்ட் சீக்கிரமாவும் சேல்ஸ் ஆகிடும். இவளோட புத்திசாலித்தனத்தை இவளோட அக்காவுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால இவள ஒரு காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் சில பேர்கிட்ட வித்துடுறா. அந்த காசை வச்சு புது ட்ரெஸ்ஸும் வாங்கிக்கிறா. இப்போ வீட்டுக்கு போறா. அப்பா தங்கச்சி எங்கன்னு கேக்குறாரு. அவ விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிடுறா. அவர் வெளியில போய் பாக்குறாரு. எங்க தேடியுமே கிடைக்கல. அப்படியே 10 வருஷம் ஆகிடுது. அக்காவுக்கு பெரிய யூனிவர்சிட்டில ஹை ஸ்டடிக்கு சீட் கிடைக்குது. அதனால அவரு நைட் ஃபுல்லா வேலை பார்த்து காசு சேர்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட வீட்டையும் சேல்ஸ் பண்ணிடுறாரு. அந்த காசையும் வச்சு அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கறாரு. ஆனா இத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத அந்த பொண்ணு இந்த காசெல்லாம் எனக்கு பத்தாது அப்படின்னு சொல்றா. செம்மையா சண்டை போடுறா. சரின்னு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கறாரு. அதையும் தள்ளி விட்டுறா. நீ நல்லா படிமா, நான் எப்படியாச்சும் காசை ரெடி பண்றேன் அப்படின்னு அவரு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. இவருக்கு இவரோட சின்ன பொண்ணோட ஞாபகம் வருது. இப்போ அப்படியே இங்க இவளை காட்டுறாங்க. இவளை சின்ன வயசுல ஒரு பணக்கார வீட்டுக்கு வித்திருப்பாங்க. அவங்களும் இவளை ரொம்ப பாசமா வளர்த்திருப்பாங்க. ஆனாலும் இவளோட அப்பாவோட ஞாபகமாவே இருப்பா. அவரை பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருப்பா. அப்படிதான் ஒரு நாள் அவ ஹோட்டல் கிச்சன்ல இந்த பொட்டேட்டோவை கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேக்குறா. இப்பதான் அவரு வெளியில போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அப்பாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரா. இப்ப அவளோட அக்காவை காட்டுறாங்க. அதே ஹோட்டல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டு இருக்கா. இத அவரோட அப்பா பாத்துட்டாரு. இது அவளுக்கு அசிங்கமா இருக்குன்னு அவர் மேல ஜூஸ ஊத்திட்டு நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ரொம்பவே மனசடைஞ்சு போய் வெளியில போறாரு. அப்பதான் ஹீரோயினிய மீட் பண்றாரு. அவரோட டாலரை பாக்குறா. இது யார் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இதை என்னோட ஒய்ஃப் தான் கொடுத்தாங்க. என்னோட பொண்ணு கிட்டயும் இதே மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி இவகிட்டயும் அதே டாலர் போட்டு ஒரு செயின் இருக்குது. கடைசியா எப்படியோ அவ அப்பாவை அவ கண்டுபிடிச்சிடுறா.